10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழிய அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே எண்டொகையே நற்கணக்கே மன்னும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. செப்பரிய நின்பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலச் செந்தா மரைத்தேனை குடித்துச் சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. கனிச்சாறு பாடலின் பொருள் அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்துப்பாட்டே எட்டுத்தொகையே 11 கீழ்க்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியெழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழே எமக்கு இரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும். பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்துச் சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். சாகும்போதும் தமிழ் படித்துச் சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். க. சச்சிதானந்தன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு. தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100 பாவியக்கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எஞ்சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நாம் தமிழ் 10ஆம் வகுப்பில் உள்ள முதல் பருவத்தில் உள்ள முதல் பாடம் கற்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.